ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இந்தளவு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இது நல்லா தெளிஞ்சு வந்ததும் நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2-3 பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தெளிக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் இந்த மாதிரி மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்த பிறகு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். வாழை இலை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு நம்ம மடிக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மடிக்க வரும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குண்டால தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் முன்னாடியே மீடியம் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம். 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சில டைம் கொழுக்கட்டை வெடிப்பு விட்டு பூரணம் வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதில் நம்ம பருப்பு வச்சு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.